டிடிஎஃப் வாசன் கதாநாயகன் என்கிட்டையும் கேட்டார், சார் எப்படி சார் இருக்குது, அதை டெவலப் பண்ணிக்கணுமா சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படி ரொம்ப கேட்டார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அவ்வளோதான். கொஞ்சம் இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் பணம் போடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் கோடிக்கணக்கில் போடுவாங்க. அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ப்ரொடியூசர் ஒரு மூலதனம் போடும்போது, கோடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். ஹீரோக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயித்த உடனே தனியாக ஒரு பிஆர்ஓ வைக்கிறீங்க, தனியாக ஒரு மேனேஜர் வைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்காக பர்சனலாக மேக்கப் மேன், பர்சனலாக காஸ்டியூமர், ஃபைட்டு கற்றுக்கிறீங்க, டான்ஸ் கற்றுக்கிறீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும், கதை நாலேஜ் வேணும். கதை தான் உங்களை இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கதை கேட்டார், அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோ சரியாக இருப்பார் அப்படின்னு அந்த ஹீரோட்ட போய் கதை சொல்லி அப்படி போய்க்கிருச்சு. ஹீரோக்குள்ள தான் நிறைய கதையில் தீர்மானிக்கிற பொசிஷன் இருக்கும்போது கதாநாயகர்களுக்கு கதை நாலேஜ் வேணும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, காஸ்டியூம் வைக்கிற மாதிரி, பெருசில் மேக்கப் பண்ண வைக்கிற மாதிரி, பெருசில் பிஆர்ஓ வைக்கிற மாதிரி கதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேண்டிய சார். அது பெரிய செலவு ஆக போகிறது இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் நல்ல கதை ஞானம் உள்ளவங்க எத்தனை சினிமாவில் இருக்காங்க. இப்போ உள்ள வர ஹீரோக்களுக்கு இந்த படம் ஹிட் ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துடுவீங்க, அது கன்ஃபார்ம். ஹீரோ ஜெயிக்கணும், சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும். ஆனால் ஒரு படம் ஜெயித்த உடனே டக்குனு சம்பளம் எகிரிடுது. இங்கே உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்ஜெட் ஓகே ஒரு இப்போதைக்கு 3 கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்குது சார். நான் மட்டும் இழிச்ச வேணாம். சினிமா துறையிலே இயக்குனர்லேயே விவரமான ஆள் யாருன்னா பாக்கியராஜ் சார் தான். ஆனால் இன்றைக்கி விவரமான ஆள் யாருன்னா இயக்குனர் செல்வமணி சார், இயக்குனர் உதயகுமார் சார். ஃபஸ்ட்டு பேசிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கமலா தேட்டரில் என்ன கிளைமேக்ஸ் வரும்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்டி உதயகுமார் சார், நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவரும் தான் இது வரைக்கும் நடிச்சிருக்கேன். இன்னைக்கு தான் தெரிஞ்சது அபிராமி ரசிகர் மன்ற தலைவர்னு. குணா படத்தில் கமலாசன் கூட இத்தனோட அபிராமி சொன்னதில்லை. ஒரு படம் மிஸ் ஆகி போச்சுன்னா எவ்வளோ இயக்கம், எவ்வளோ புலம்பல். மேடம் சீக்கிரம் படம் ஆரம்பிக்க போகிறாரு, கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அப்போ தான் அவருக்கு சினிமாவுக்கு வந்த திருப்தி ஆகும் அவருக்கு. இல்லைன்னா எத்தனை ஹிட் கொடுத்தாலும் சில ஃபீல் வந்து அந்த ஹிட்டு கொடுத்தது நிறைவு வராது. சீக்கிரம் முடிக்கணுமா? ஓகே சார், ஓகே சார். நான் இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தவுடனே இந்த ஹீரோனி பேர்லாம் கொஞ்சம் விசாரித்து வச்சுக்குவேன். ஏன்னா பேசும்போது வாழ்த்து பேசணும்ல. ஆனால் இன்றைக்கி அந்த வேலையும் ஆர்கே செல்வம் சார் அடிச்சுட்டு போயிட்டார். நானே கேட்கல, அவர் கேட்டு வச்சுருக்காரு குஷிதா கதாநாயகி பேருன்ட்டு. ஆமாம், நிறைய பேர் நம்ம வேலையை குறைச்சிட்டாங்க இன்றைக்கி. இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா நட்பு. நம்மளுக்கு தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு நண்பனுக்காக அவரை இயக்குனர் ஆக்கணும்னு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நான் உண்மையிலே புருஷரை பாராட்டுறேன். அதே மாதிரி ஒரு நட்புக்காக அவர் படம் எடுத்தாலும் நம்ம டைரக்டர் வந்து கதைக்காகத்தான் படம் பண்ணியிருக்கார். அது ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. கண்டென்ட் கேட்டேன், இப்போ உள்ள சமூகத்துக்கு தேவையான படம். இயக்குனர் சிந்திப்பாங்க, ரசிகர்கள் படத்தை பார்த்துட்டு போயிடணும். சிந்திக்கிற வேலையெல்லாம் இயக்குனருக்கு, மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு போயிடணும். ஆனால் சில இயக்குனர் தான்
அவரும் சிந்தித்து மக்களையும் சிந்திக்க வைப்பாங்க. இந்த படம் மக்களையும் சிந்திக்க வைக்கிற படம். ஐபிஎல் ஒரு சமூக சிந்தனையோட, சமூக அக்கறையோட கருணாநிதி அவர்கள் படத்தை எடுத்திருக்கிறாரு. கருணாநிதி அப்படிங்கும்போது அது சாதாரண பெயர் இல்லை, அது பவர்ஃபுல் பேர். அது தமிழ் திரையுலகில் கருணாநிதி அப்படின்னா இந்த வரலாறு இருக்க வரைக்கும் அந்த பேர் சினிமாவில் இருக்கும். ஏன்னா அரசர் கதைகள், சாமி கதைகள் வெறும் பாட்டாக போய்க்கிற காலகட்டத்தில் இந்த சினிமா அப்படியே திருப்பி போட்ட படம் பராசக்தி. கலைஞரோட வசனம். அதுக்கப்புறம் சினிமாவே வேறு ரூட்டில் போயிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ப்ரொடியூசர் அந்த பேனர் நேமில் தான் டைட்டில் போடுவாங்க. ஏவிஎம்மின் வாழ்க்கை, அது மாதிரி தேவரின் தெய்வம், ஜெமினியின் ஒளி விளக்கு, இப்படி பேனர் போட்டு தான் டைட்டில் வரும். அதுக்கப்புறம் இயக்குனர் காலம் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஸ்ரீதர் சார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம், அப்படி அப்புறம் பாலச்சந்தரின், அப்புறம் பாரதி ராஜாவின், அது ஆரம்பம். ஒரு ப்ரொடியூசர் பேர் போகிறது ஓகே, இயக்குனர் விட்டு அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க பேர் போகிறது ஓகே. ஆனால் ஒரு வசனகர்த்தா அவர் பேரை போட்டு ஒரு டைட்டில் வர்றது அந்த கருணாநிதிங்கிற வார்த்தை பேர். கருணாநிதியின் பராசக்தி, கருணாநிதியின் பூம்புகார். அங்கே பேனர் இருக்காது, டைரக்டர் கீழே இருப்பாங்க. அப்போ ஒரு வசனகர்த்தா அந்த ஒரு படத்தை தாங்கி நிற்கிறார். கருணாநிதியின் போட்டு போகிற அளவுக்கு. அதனால் சில நேரங்களில் நம்ம பேரை காப்பாற்றுறோமோ இல்லையோ, அவங்க பேரையும் காப்பாற்றணும். கருணாநிதி சார், இப்போ உங்கள் பேரை காப்பாற்றுறது இல்லையோ, நீங்கள் அவர் பேரையும் காப்பாற்றுற நிலைமையில் இருக்கீங்க இப்போ. அதனால் நானே சொல்கிறேன்னா, இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நீங்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்து இயக்குனர் கருணாநிதியின் அப்படின்னு டைட்டில் போகிற அளவுக்கு நீங்கள் வெற்றி அடையணும். இந்த இது பார்க்கும்போது சந்தோஷம். ஏன்னா டைரக்டர் பை கருணாநிதி. சமீபத்தில் ரொம்ப ஒரு வேதனான விஷயம், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்தோம் சார். படம் தூங்கும்போது அந்த தயாரிப்பாளரும் இயக்குனரும் நல்லா நட்பாக கட்டி பிடிச்சி மாலையை மாற்றிக்கிட்டு மணப்பெண் மாதிரி இது மாலையை போட இது மாலையை போட அப்போல்லாம் கட்டி பிடிப்பாங்க. படம் முடியும் போது அது இல்லை. பெரும்பாலான படத்துக்கு நான் சொல்கிறேன், நிறைய ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்கோம். திடீர்னு உதயகுமார் சார், யார் இயக்குனர்ப்பா, இயக்குனர் வந்துருக்க மாட்டார், கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ புடிச்சுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இயக்குனரே அவாய்ட் பண்ணிடுறாங்க. என்னென்னா, நிறைய விளம்பரங்களை பார்த்ததில்ல, ஒரு 4-5 படம் அந்த டைட்டில் கீழே இப்போ இதில் இருக்கிற கருணாநிதின்ட்டு போல்டாக இருக்கும். அப்போ புடிச்சுட்டு பேரும் போல்டாக இருக்கும். மற்ற இந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸு இதெல்லாம் ஒரு லெவலில் இருக்கும். ஒரு 4-5 படத்தில் இயக்குனர் பேர் அந்த பிஆர்ஓ ஸ்டில்ஸ் அந்த இதுலேயே சேர்த்து போடுறாங்க. அதுக்கான இடம் இல்லை, பழகுப்படுத்துகிறாங்க. அப்போ இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஏதாவது பிரச்சனைக்கும் போது அவங்க கடைசியாக இந்த விளம்பரத்துலேயும் இதில் தான் அவரை பழி வாங்குறாங்க. அது இருக்கக்கூடாது. 1000 பிரச்சனை இருக்கலாம், இயக்குனருக்கும் பிடிச்சிருக்க 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இயக்குனருக்கான இடத்த கொடுத்தா தான் அந்த படத்துக்கு மதிப்பு. நீங்கள் இயக்குனர் பேர் இன்ட்ரடியூ பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கே மதிப்பெல்லாம் போயிடும். பார்க்குறவங்களுக்கு அது இயக்குனருக்கான இடத்துல இயக்குனர் பேர் இருக்கணும். நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கும் போது இயக்குனர் பேரை போடாமல் விட்டுருங்க, இல்லைன்னா சின்னதாக போட்டு விட்டுருங்க. அது தப்பு. அது ஒரு படைப்பை நீங்கள் பலவீனப்படுத்தாதீங்க. நீங்கள் இயக்குனர் தனிப்பட்ட சில நீ சம்பளம் கொடுக்காம இருங்க, நம்ம மற்ற வேணும் பண்ணுங்க. நீங்கள் அந்த விளம்பர படைப்புங்கிறது அதுக்கானது கொடுக்கணும். இப்போ அப்பா பையனுக்கு பிரச்சனை,
பையன் இனிஷியல் மாற்ற முடியுமா? யாருமே பிரச்சனை இருந்தாலும் அந்த பையன் இனிஷியல் அப்போ தான் போட முடியும், இன்னொரு பேர் இப்போ போட முடியாது. அது மாதிரி ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த அந்த விளம்பரத்தில் இயக்குனருக்கான இடத்தை கொடுக்கணும். கருணாநிதி ஓவலாக இருக்குது சார் உங்கள் டிசைனில். நான் 2-3 நிமிஷத்தில் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான நட்பு சந்தோஷம் இன்றைக்கி நீடிச்சு இருக்குது, எப்பவும் நீடிக்கணும். நம்ம கிஷோர் சார் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொன்னாலே அந்த படம் நல்ல கதைன்னு சொல்கிற படமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் எல்லா படத்தையும் ஒத்துக்கிறது இல்லை, கதையை கேட்டு அவருக்கு சரியாக இருந்தால் தான் ஒத்துக்குவார். கிஷோர் நடிக்கிறதுனால கதை நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்புறம் பாக்கியராஜ் சார் வந்து இவ்வளோ பேசிக்கிருந்தோம், மினிஸ்டர் தான் இங்கே இருந்தார். அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டார். போகிற பாடல்கள்லாம் திருப்பி அவங்கள பாடுற மாதிரி இல்லை, கேட்குற மாதிரி இருக்குது, யாரும் திருப்பி பாடுற மாதிரி இருக்குல்ல, பாடவும் முடியல ஃபீல் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த ஐபிஎல் பாடல்கள் அனைத்தும் நாங்களும் பாடுற மாதிரி இருக்கு. எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்களும் பாடுறாங்களோ அதுதான் சிறந்த பாடல், அதான் போய் சேரும். வார்த்தையில் மடக்கி 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 சிலதெல்லாம் பாவம், இந்த கார்த்திக் சார் இருக்கார், மோகன் சார், கவிஞர்கள்லாம் பாவம் சில நேரத்தில் சில இடத்துல கொடுத்து வார்த்தையை மடக்கி இது பண்ணிவிட்றாங்க. இதில் தெளிவாக இருக்குது. எனக்கு அது பிடிச்ச பாடல் இன்னொன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கருத்துள்ள பாடல், அப்போ இப்போ வச்சு செஞ்சிட்டாங்க. இப்போ ஏன்னா அப்போது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் படத்தில் இந்த மாதிரி அப்பப்போ நாட்டு நடப்பை பற்றி சில பாடல் போடுவார். இப்போ அந்த காலத்துலேயே இப்போ சைவீர் அது மாதிரி பாட்டே வந்ததில்லை. இப்போ சரியாக இருக்குது சார். ஒரு பெண்கள் அப்போ எப்படி இருக்காங்க, இப்போ எப்படி இருக்காங்க சொல்லி ஆகணும். யாரும் சொல்கிறது எல்லாருமே அப்படியே போயிருந்தால் ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சில நேரங்களில் கதையிலையும் பதிவு பண்ணணும், பாடல்களையும் பதிவு பண்ணணும். அது நல்ல கலைஞனுக்கு அழகு, ஒரு நல்ல கவிஞனுக்கு அழகு, நல்ல இசையமைப்பாளருக்கு அழகு. அந்த ஒரு பாடல் சமூக அக்கறையை காட்டுது. அதுக்கு இந்த மியூசிக் டைரக்டருக்கு, அஸ்வினுக்கு, பாடலாசிரியர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். டிடிஎஃப் வாசன் கதாநாயகன், நானும் செல்வமணி சார் கூட தான் ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். என்கிட்டையும் கேட்டார், சார் எப்படி சார் இருக்குது, அதை டெவலப் பண்ணிக்கணுமா சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படி ரொம்ப கேட்டார். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அவ்வளோதான் சொன்ன மாதிரி. கொஞ்சம் இந்த பைக் ரேஸு இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களை நம்பி நீங்கள் பணம் போடுவாங்க ப்ரொடியூசர்ஸ், கோடிக்கணக்கில் போடுவாங்க. அப்போ நீ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விளையாட்டுகள் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ப்ரொடியூசர் ஒரு மூலதனம் போடும்போது, கோடிக்கணக்கில் போடும்போது அதுக்கு நம்ம முழுக்க அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். அதை விட முக்கியமான ஒன்று எப்படின்னா, இப்போ வர ஹீரோக்களுக்கு இந்த படம் ஹிட் ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துடுவீங்க, அது கன்ஃபார்ம். சில படங்கள் நம்மளுக்கு எல்லாருக்கும், உங்களுக்கு சரி சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புது ஹீரோ ஜெயிக்கணும், சின்ன ஹீரோக்கள் படம் ஜெயிக்கணும், எல்லாம் சந்தோஷம் இருக்கும். ஜெயிக்கும்போது எல்லாம் சந்தோஷம் தான், நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒரு படம் ஜெயித்த உடனே டக்குனு சம்பளம் எகிரிடுது. இங்கே உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்ஜெட் ஓகே ஒரு இப்போதைக்கு 3 கோடிங்கிறது ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. அப்போ ஒரு ஹீரோ ஜெயிக்கிறான், ஓகே புது ஹீரோ ஜெயிச்சிட்டாரு, இவர்கிட்ட போனால் இந்த பட்ஜெட்டில் நம்ம கதை பண்ணிடலாம் அப்படின்னு சம்பளம் கேட்கும்போது என்ன பட்ஜெட்டோ அந்த சம்பளத்தை ஹீரோ கேட்குறாரு. அப்போ அங்கேயே மாட்டிக்குது. படிப்படியாக சம்பளத்தை கூட்டிக்கணும். இன்னும் ஒன்றே ஒன்று முக்கியமான எப்படின்னா, ஹீரோக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜெயித்த உடனே தனியாக ஒரு பிஆர்ஓ வைக்கிறீங்க, தனியாக ஒரு மேனேஜர் வைக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்காக பர்சனலாக மேக்கப் மேன், பர்சனலாக காஸ்டியூமர், ஃபைட்டு கற்றுக்கிறீங்க, டான்ஸ் கற்றுக்கிறீங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுக்கு ஸ்டோரி நாலேஜ் வேணும்.
கதை நாலேஜ் வேணும். கதை தான் உங்களை ஒரு நீண்ட காலம் உங்களை சினிமாவில் வைக்கும். இப்போ அது இல்லை. ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் கதை கேட்டார், அந்த கதை நல்லா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு இந்த ஹீரோ சரியாக இருப்பார் அப்படின்னு அந்த ஹீரோட்ட போய் கதை சொல்லி அப்படி போய்க்கிருச்சு. இப்போது ஹீரோக்குள்ள தான் நிறைய கதையில் தீர்மானிக்கிற பொசிஷனில் இருக்கும்போது கதாநாயகர்களுக்கு கதை நாலேஜ் வேணும். இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காஸ்டியூம் வைக்கிற மாதிரி, பெருசில் மேக்கப் பண்ண வைக்கிற மாதிரி, பெருசில் பிஆர்ஓ வைக்கிற மாதிரி கதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் வாங்க சார். அது பெரிய செலவு ஆக போகிறது இல்லை சார், ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் நல்ல கதை ஞானம் உள்ளவங்க எத்தனை சினிமாவில் இருக்காங்க, எத்தனை கதாசிரியர் இருக்காங்க, உலக சினிமா தெரிஞ்சு எத்தனை பேர் இங்கே கதாசிரியர் இயக்குனர் இங்கே இருக்காங்க. நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பிரச்சனை ஆள் வைக்கும்போது ஒரு படைப்பு, நீங்கள் நடிக்கிற படம் பெரிய ஹிட் ஆகணும், தொடர்ந்து நீங்கள் சினிமாவில் இருக்கணும். அப்படிங்கும்போது கதை கேட்கறதுக்குன்னு கூட நல்ல ஆளை வச்சுக்கோங்க. தேவைப்படுதா இயக்கத்துக்கு வாங்க, இந்த தலைவர் இருக்கார், 1000 பேர் இருக்காங்க சார் ஸ்டோரி நாலேஜ் உள்ளவங்க எங்கள் கூட. நீங்கள் அதை தேர்ந்தெடுங்க, ஒரு ஆளை கூட வச்சுங்க. புதுசாக வர கதாநாயகர்கள், ஏன்னா ஒரு 10-15 படம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கதை நாலேஜ் வந்துடும், அவங்க கதை கேட்கலாம். புதுசாக ஒரு 2 படம் ஜெயிச்ச உடனே நீங்கள் வேறு மாதிரி போயிருக்கீங்க. அப்போ புதுசாக வர கதாநாயகர்கள் தயவுசெய்து ஸ்டோரி கேட்கறதுக்குன்னு நீங்கள் ஆளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெற்றி நிரந்தரமாக இருக்கும். இந்த ஐபிஎல் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அஸ்வின் சாங்ஸ்லாம் சூப்பர், பாடலாசிரியர்கள் உங்கள் வரிகளெல்லாம் சூப்பர், ஆர்ட் டைரக்டர் சின்ன சொல்லுவாங்கள்ல, தோற்றத்தை வச்சுலாம் யாரும் கணக்கு விட முடியாது, திறமை தான் இங்கே முக்கியம், இங்கே தோற்றமே முக்கியம் இல்லை. இந்த குழு மிகப்பெரிய வெற்றி அடைந்து தொடர்ந்து நீங்கள் நட்புக்காக எடுத்தீங்க, நீ தொடர்ந்து சினிமாவுக்காக தொடர்ந்து படம் எடுங்க. நன்றி, வணக்கம்.